அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இந்த புதன்கிழமை பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் எச்சுவை பெரினு வேண்டேன் அச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் எச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமாநகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமாநகருளானே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று பெருமாளை வழிபடுவதற்குரிய உகந்த நாள் மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை, நவமி திதி. நவமி 2:20 வரை இருக்குது. மத்தியானம் பின்னாடி தசமி திதி வந்துடுது. அஸ்வதி நட்சத்திரம் 4:40 வரை இருக்குது. பின்னாடி பரணி வந்துடுது. அஸ்வதி இருக்கிற வரையும் மரண யோகம், பரணி வந்துட்டா சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே புதன்கிழமைக்கு 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குடியன் 10:30 முதல் 12. புதன்கிழமை எப்போதுமே செவ்வாய் புதன் வடக்கே சூலம்னு சொல்லுவாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கே சூலம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று தனுர் மாதம் என்பதால் சூரியன் அதிலே இருக்கார். சூரியன் தனுசுல இருக்கார். அதாவது இந்த மார்கழி ஃபுல்லாக இருக்கார். அதில் கை 1ஆம் தேதி இன்னைக்கு மாறுது போடுவார். அடுத்து சந்திரன் எங்கே இருக்காருன்னா மேஷத்துக்கு போயிட்டார். சந்திரன் மேஷராசிக்கு வந்துட்டார். அது இன்றைக்கு அஸ்வதி நட்சத்திரம் என்பதால் மேஷராசிக்கு வந்துட்டார். அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்கார். புதன் சூரியனோட சேர்ந்து தனுசில் இருக்கார். குருபான் அதில் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் நட்பு கிரகமான சனி பகவானுடைய வீட்டில் கும்பத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கார். அடுத்து சனி பகவானும் அதிலே இருக்கார். ராகு மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு ராசியிலே குரு இருக்கார். அப்படி இருந்தால் தான் ராசின்னு பேர் இருக்கு. ராசியில் சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். எந்தெந்த ராசியில் சந்திரன் இருக்கோ அன்றைக்கி அந்த ராசி. அதனால் இப்போ மேஷத்தில் சந்திரன். அதனால் இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு 2ல் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். சனி பகவான் 11ல் இருக்கார். 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் அதில் இருக்கார். இன்று நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடங்க, நிதானமாக நடந்துங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஐயா, நல்லதுன்னா என்னையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓட்டுன்னு கொட்டுமா, கூரையை பிச்சுக்குது. இப்போ கூரையெல்லாம் கிடையாது. ஓட்டை விட பிக்க, சென்றையை விட பிக்க முடியாது, ஓட்டையும் போட முடியாது, கொட்டாது. நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும். நம்மை செய்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும். வருகின்ற வருமானம் நல்ல விதமாக போகும். இறையருள் வேண்டும்.
தசா புத்தியெல்லாம் நமக்கு சரியாக இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த கோச்சார பலன் வேலை செய்யும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த ஜென்மம் குரு. அதனால இவர் என்னத்தையாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. மிக பெரிய கிரகம் இவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ல் இருக்கார், விரைய ஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை, தேவையில்லாத செலவு இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப யோசிச்சு நிதானமாக செஞ்சுவீங்க, அவசரப்பட மாட்டீங்க, பணிஞ்சு போயிடுவீங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக செய்யுங்கள். சுப விரயம் என்று பொருள். அந்த மாதிரி நல்ல காரியங்களாக அவங்களால முடிஞ்சது. நல்ல காரியம்னா என்னையா, நகை வாங்கலாமா? நகை வாங்கினா விற்றுப்படுவோம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, குழந்தைகள் யாரும் கல்யாணத்துக்கு குழந்தைகள் இருந்தால் திருமணம் செய்யும். இதுதான் நல்ல காரியம். இல்லைனா அமைதியாக நடந்து கொள்வது, இறை வழிபாடு நமக்கு நன்மை செய்யும். ஆனால் உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிற்சாலத்தில் இருக்கார் அவர். அது நல்லது. இந்த தொழில் நன்றாக இருக்கும் உங்களுக்கு. ராசியிலே செவ்வாய் இருக்கார். ஆனால் குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அருமையான அமைப்பு. ராசிநாதன் 10லையும் குரு 9ஆம் தேதி 11 இருப்பதும் நல்ல அமைப்பு. அதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாள். நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு சரியா இல்லை உங்களுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேரை ஏற்படுத்துவார். கெட்ட பேர் என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு ஏதாவது பேர் கிட்ட உங்களை கண்டிப்பார், கோவிச்சுக்குறார், நே அப்படி பண்ண தப்பாக பண்ணியிருக்கேன்பார். சரி சார், நாளைக்கு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு பழஞ்சு போடுவோம். நிமிர்ந்து நிற்காதீங்க. ஆனால் தவறு செய்ய வாய்ப்பில்லை. இருப்பினும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 4 மாதம் தான், அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள் உங்களுக்கு. கன்னிராசி என்பவர்களாம் குரு 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டா, மற்ற கிரகங்கள் சரியில்லாட்டாலும் அந்த குரு நல்ல பலனை தருவார். அவர் 9ஆம் இடத்தை பார்த்தாலும் இருந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா குரு மாதிரி ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகம் வேற யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதை விட இன்னொன்று இருக்கு, ராகு போல ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருமே இல்லைன்னு இருக்கு. இப்படியெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய பவர்களை ஆற்றல்களை மக்களுக்கு அளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் என்ன செய்வது? நாம் பிறந்த நேரம் கஷ்டப்படுறோம், சௌகரியமாக இருக்கும். நம்முடைய ஜனனமான நேரத்தை பொறுத்து நமக்கு எல்லாமே நடக்குது. அன்பான கன்னிராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சற்று குழப்பமான நிலை ஏற்படலாம். ஆனால் குரு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 9ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வார். இந்த வயசில் அந்தந்த வயசுக்கு தக்கபடி உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அத்தனையும் நடைபெறும். உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 3, 6, 11 சனி பகவானுக்கு நல்ல இடம். அதனால் அதுவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களை பணிவான நண்பர்கள் நீங்கள் வளைந்து கொடுத்து போவீங்க. அதனால் அமோகமாக இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க உங்கள் காட்டில் மழை பெய்யுது அப்படின்னு. பாய் காட்டிலலாம் மழை பெய்யாதான், உங்கள் காட்டில் மட்டும்தான் மழை பெய்யணும். அதுக்கு என்ன பொருள் என்றால் நல்லது நடக்கும் என்று பொருள். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். 8ஆம் குரு. நியாயமாக நடப்பீங்க, நேர்மையாக நடப்பீங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. தடைப்படுத்திடும். அந்த நீங்கள் செய்கின்ற முதலீடு விரைமாக போயிடும். அதனால் இன்னும் ஒரு 4 மாதம் தான், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நல்லது செய்வார். செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானத்தை காட்டி நல்ல முறையாக புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கார். ராசியை பார்க்கின்றார். ராசி குருவனுடைய பார்வையில் பலம் பெறுகிறது. அதனால் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு.
அதனால் குருவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டுறாதீங்க. நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளு. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் டென்ஷன் பேர் வழின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்கோபம் வரும், எடுத்தோடனே படக்குன்னு கோபம் வந்துடும், அவங்க நோக்கத்துக்கே நடந்துக்குவாங்க. ஆனால் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிலாம் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயமாக யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதையில் தான் அவங்க நடப்பாங்க. அது கொஞ்சம் சிரமமாக தெரியும். எந்த வயசானாலும் கொஞ்சம் கலந்து கொண்டு, நல்லது கெட்டது கலந்து கொண்டு, பெரியவர் சின்னவர் என்றெல்லாம் இல்லை. ஒரு சின்ன வயது படைத்த பையன் கூட ஒரு பெரியவருக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லலாம். அந்த யோசனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த மாதிரி கலந்து கொண்டு நல்லதையும் நடங்கள். உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதிக சிரமங்கள் இருக்காது. சிரமம் இல்லாமல் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி 4ல் இருக்குது. சனி 4ல் இருக்குது. 4ல் சனி இருக்கக்கூடாது. 12ஆம் அதிபதியும் 4ல் இருக்காது. 7, 12 கூடியவர் 4ல் இருக்காது. இவங்க 2 பேரும் 4ல் இருக்கிறது உங்களுடைய சுகத்தை கெடுக்கும். அதனால் அதுவும் ஒரு முக்கியமானது. அதனால் உடல்நிலை ஆரோக்கியம் கெடும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி என்பவர்களை கெட்டிக்காரங்க, ஆற்றல் மிக்கவங்க. உங்களுக்கு கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலை சற்று கவனம் தேவை. சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்காரு. சனி பகவான் 3ல், ராகு 4ல் இருக்காங்க. நல்லதே நடக்கும். பார்த்து கவனமாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா காரியமும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள் பூரா பூர்த்தியாகும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசி என்பவர்களை யோசிக்கக்கூடியவங்க, தவறு பண்ண மாட்டீங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் பகவானுடைய ஏழை பகவானுடைய காலம், சனி பகவானுடைய காலம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். முடிய போகிற நேரம். அதனால் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் குரு பகவான் சரியில்லாட்டால் நல்ல இடத்துல 5ல் இருக்கார். 7.5 சனிங்கிறார். அது வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் இருக்குது. அதனால் மகர ராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது. அடுத்து கும்பராசி என்பவர்களை உங்களுக்கும் 7ல் இருக்கிறது. உங்களுக்கு 7.5 சனி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சுது. 2.5 வருஷம் முடிஞ்சுது. 2.5 1 3.5 வருஷம் முடிஞ்சுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இந்த 7.5 சனியுடைய காலம் இன்னும் ஒரு 4 வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது. அதனால் வயதுக்கு தக்கபடி சுற்றுகள் வரும். அதனால் அன்பான கும்பராசி என்பவர்களை பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகங்கள்லாம் சரியில்லை, எந்த கிரகமும் சரியில்லை. அடுத்து மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு குழப்பமான நிலை தான். அதனால் சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க முடியல. அதனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அவர் பலமாக இல்லை. அவர் ஆனால் இன்றைக்கு செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் வர்றாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. ஆனாலும் உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. என்னவென்று கேட்டிங்கன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. அதில் மீனராசி என்பவர்களுக்கு எந்த வயது ஆனாலும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. என்று இப்போ நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. எனக்கு வயது இப்போ 79 முடிய போகின்றது. இந்த நேரத்தில் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். இப்போ கரெக்டாக 1 மாதம் 10 நாள் ஆகுது. இங்கே தொழில் செய்யலாம், ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் மடிப்பாக்கத்தில் கீழ்கட்டளைங்கிற இடத்துல இருக்கேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். ஏன்னா இந்த சென்னை பட்டணம் பெரிய பட்டணம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி, கெட்டும் பட்டணம் சேர் என்று சொல்வார்கள். படத்துக்கு போனால் எப்பேற்பட்டாலும் பொழைச்சிக்கலாம், திறமை இருந்தால் எப்பேற்பட்டாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பட்டணம் சேர் என்ற வார்த்தை சொன்னதில்லை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அதனால் நீங்கள் அந்த மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் உங்களுக்கு நல்லருள் செய்வார். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள் 7.5 சனி இருக்கிறது. அதனால் இறைவனை நாடுங்கள். கோடரில் போய் பதிகம் பண்ணுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு விடாமல் செய்து வாருங்கள். நம்மளுக்கு வழிபாடு நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதாவது காசால் நம்மளால், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 வகையால் பாவத்தை செய்கிறோம். என்னென்ன வகை
என்று கேட்டிங்கன்னா இந்த 3 வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் நிறைய பாவங்களை செய்கிறோம். அதனால் அடுத்து வாயால் நிறைய பாவங்களை செய்கிறோம், உடம்பால் நிறைய பாவங்களை செய்கிறோம். இந்த 3 வகையில் நாம் நிறைய நல்ல சிந்தித்து பாருங்கள். படித்த அன்பர்களே, நன்றாக யோசியுங்கள். காசு இருக்கின்ற ஒரு ஆணவம், கர்வம் என்று ஒரு கூட சொல்லலாம். அதனால நம்மளால் முடிஞ்சது நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. மேலே ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம என்ன செய்யுங்கிறத அவர் அளவு எடுத்து கொண்டு இருக்கிறார், அவர் டேப்பு கையில் வச்சுருக்கார், அளந்துக்கிட்டே இருக்கார். இப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கு தக்கபடி நமக்கு ஊதியம் கொடுப்பார், அளந்துட்டு அதுக்கப்புறம் படி போடுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து வாயினால் தப்பு பண்ணாதீங்க, நல்லதே சொல்லுங்கள், தீயதெல்லாம் சொல்லாதீங்க, யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க. அதனால் உடம்பால் கெடுதல் பண்ணுது, தவறான வழியில் போய் நம்ம இந்த உடம்பு கெட்டு போயிடுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த 3 வழியால் நன்மையை செய்யுங்கள். காசு நம்மகிட்ட இருந்ததுன்னா நிறைய நன்மைகளை செய்யுங்க. ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு வழி செய்யுங்கள். மற்ற நன்மைகள் எல்லாம் விட எனக்கு தெரிந்தவரை என்னுடைய அனுபவத்தில் கல்வி செல்வத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அது மாதிரி புண்ணியம் எதுவுமே இல்லை. அப்படின்லாம் ஒரு சில படங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் வருது. ஒரு நல்ல நடிகர்கள்லாம் நடித்த படத்துலலாம் ஒரு ஐயா இந்த ஹோட்டல் உங்கள் ஹோட்டல் தான் ஐயா, நீங்கள் படிக்க வச்சிங்க, நீங்கள் பணம் கொடுத்தீங்க, இதில் நான் நடந்துட்டுருக்கேன் ஐயா, உங்கள் ஹோட்டல் தான் அப்படின்னு ஒரு சிறந்த நடிகர் ஒருத்தருக்கு சாப்பிட போவார். அந்த நடிகருக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொல்வார், எவ்வளோ பெரிய பாராட்டு பாருங்கள். அதே மாதிரி அதெல்லாம் சினிமா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சினிமாவில் வருகின்ற இந்த மாதிரி உயர்ந்த கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் அன்பான நேயர்களை, அடுத்து வாயினால் நல்லது செய்யணும், உடம்பாலையும் நல்லது செய்யணும். இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, இப்போ கோயிலில் குப்பை அடக்கு, போய் கோயிலை கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடலாம் இல்லையா, எங்கே இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஏன் இந்த கோயிலை கூட்டுறா, எதுக்கு தினம் காலில் போய் கோயிலை வரட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்கா, என்னமோ தப்பு பண்ணிட்டா அதான் கோயிலை கூட்டுறான்னு இந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் காதலே வாங்கிக்கிறாதீங்க. ஆனால் பட்டணங்களில் இந்த வார்த்தைகள் வராது, கிராமங்களில் இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் காலையில் கிராமங்களில் யாரும் காலையில் எழுந்து கோயிலை கூட்டுவதில்லை. ஆனால் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க போய் கோயிலுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்வாங்க. அதனால் இதில் பட்டணத்தில் இந்த மாதிரி கருத்துக்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கிராமங்களில் தான் இந்த மாதிரி கருத்து வரும். அதனால் இந்த 3 வழியில் நன்மை செய்யுங்கள். அன்பான நேயர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு நேற்று நான் 10ஆம் இடத்தை சொன்னேன். இன்று முழுமையாக நான் அடுத்து 9ஆம் இடத்தை பேசணும். இருந்தாலும் நான் பேசுகிறேன், இயன்றவரை நேரம் இருக்கிறவரை பேசுவோம், அடுத்து நாளைக்கு பேசுவோம். இந்த 9ஆம் இடம் என்பது ஜாதகத்தில் இப்போ மேஷலக்கணம்னு எதுவும் சொன்னேன் இல்லையா, மேஷலக்கணந்து அப்படியே எண்ணிட்டு வந்தோம்னா அந்த 9ஆம் இடம் தனுசு ராசி வரும், அந்த தனுசு வரும். அந்த 9ஆம் இடம் எப்படி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, தர்மஸ்தானம் என்று பெயர். தர்மம், அதனால் தந்தை வழி பூர்வ புண்ணியம், தர்மம், புத்திரஸ்தானம் கூட அதையும் சொல்லி சேர்த்துக்கலாம். அதனால் அந்த 9ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்கணும். 9ஆம் இடத்துல கிரகங்கள் யாருமே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் யார் இருக்கலாம் அப்படின்னா, புதன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், வளர்பதி சந்திரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். மற்ற கிரகங்கள் யாரும் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிடும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஊழ்வினை பயன் நிறைய இருக்குது. அதனால் நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. 9ல் ராகு இருந்தால் இந்த ராகு பகவானுடைய பாம்புனுடைய தோஷம் இருக்குது. அதனால் நீ அது உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அதனால் அந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் அதையெல்லாம் நிறைவு பெற்று அன்பான நேயர்களை, உங்களுக்கு இந்த 9ஆம் இடம் என்பது மிக வாழ்க்கையில் தந்தை வழி, அப்பா வழி. அப்பா வழின்னா 21 தலைமுறைக்கு நமக்கு அந்த தந்தை வழி நமக்கு லிங்க் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அன்பான நேயர்களே, அந்த 21 தலைமுறைக்கு நம்முடைய வம்சத்தில் ரத்தம், அந்த உயிரணுக்கள் தொடர்பு இருக்கிறது. அப்படின்னால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முன்னோருடைய சாபம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் 9ஆம் இடத்தை வச்சு 9ஆம் இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. குடும்பமான வரை நாம் செய்கின்ற நன்மை தீமைகள் நமது பேரனுக்கு சேரும்.
அந்த 9ஆம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் தொழிற்சானம் நன்மையாக இருக்கும். 10ஆம் அதிபதியான இப்போ மேஷ லக்னம், 10ஆம் அதிபதியான சனி பகவான் மகர ராசி, அந்த மகரத்துக்குரிய சனி பகவான் 9ஆம் இடமான தனுசில் இருந்தாங்கன்னா தொழில் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதியான குரு பகவான் மகரத்தில் நீசமடைவார், இருந்தாலும் 10ல் இருந்தாருன்னா தொழில் நன்றாக இருக்கும். அப்படின்னா ஒரு கருத்து இருக்குது, அமோகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி 10லையும் 10ஆம் அதிபதி மாறி இருந்தாருன்னா பரிவர்த்தனை யோகம்னு பேர். 2 பேரும் சேர்ந்தாருன்னா அருமையாக இருக்கும் தொழில். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது. ஒரு சில ஜாதகங்களில் ஒரு நண்பர்கள்லாம் கொடி கட்டி பரப்பாங்க தொழிலை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், இந்த 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் சிறப்பாக இருந்ததுனால தான், அந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சேர்ந்து இருந்ததுனால தான் அவங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கிறது. நாம் பாவத்தை செய்தோமையானால் நமக்கு தொழில் நன்றாக இருக்காது, ஊழ்வினை பயன் சேர்ந்துடும். பாவம்னா என்னங்க? ஆசைப்படுவது பாவமா? இல்லை, தவறு இல்லை. ஆசைன்னா என்னைய? ஆசை என்பது ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுவது. ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கிறது, அந்த நன்றாக இருக்கிறதே. இந்த விக்கிரகம் இவ்வளவு பிரமாதமாக இருக்குது. இந்த விக்கிரகத்தை எந்த சிற்பி செய்தான்? இந்த சொத விக்கிரகம் இவ்வளவு அழகாக இருக்கே, மீனாட்சி அப்படியே மீனாட்சி மாதிரி இருக்காளே, இதை யார் வடித்தார்கள்? ஆசை என்று ஒரு அழகான பெண் இருக்கிறது, அப்படியே நல்ல அழகாக இருக்காங்க, அப்படியே நல்ல அழகாக, அப்படியே லட்சுமி கடாட்சமாக அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு ஆசைப்படுவது தவறில்லை. அடைய வேண்டும் என்று நினைப்பது தான் குற்றம். மனிதனுக்கு ஆசை என்பது உண்டு, எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கணும். ஆசை இல்லைன்னா மனிதனுக்கு சரியே வராது. அதனால் ஆசை என்பது பந்தபாசம், பேரன் மேல் ஆசை, பேத்தி மேல் ஆசை, பொன் மேலே ஆசை, புள்ள மேலே ஆசை, அப்பா மேலே ஆசை, அம்மா மேலே ஆசை என்பது யாருமே தவிர்க்க முடியாது. அது கசைக்கு பிழிவது என்பது தான் தவறானது. அது மாதிரி இந்த தவறான செயல்கள் நிறையாக இருக்கிறது. அடுத்தவன் குடும்பத்தை கெடுப்பது, அடுத்தவன் பிழைக்கிறத தடுப்பது, இது மாதிரி பங்காளிகளுக்கு துரோகம் பண்ணுவது, பங்காளியுடைய சொத்தை எல்லாம் அடைவது, இதெல்லாம் பங்காளியுடைய சொத்தை அடையவே கூடாது என்றைக்குமே. அது மாதிரி பெரிய குற்றம். ஆனால் இப்போ வண்டி நல்லா ஓடின்னு இருக்கும்போது நமக்கு பொருளாதாரம் நிறைய இருக்குன்னு தெரியாது. ஷேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னா எந்திரிக்கவே முடியாது. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க பழமொழி, ஷேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கவனுக்கு, அதனால் அவன் அவதிப்படுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதனால் எல்லாருமே அந்த ஊழ்வினைப்பெல்லாம் அவனுக்கு ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அந்த 9ஆம் இடத்தை வச்சு தான் அந்த பிதர்கள்னு சொல்லுவோம், அந்த பிராமணர்கள் சொல்லுவாங்க. பிதர்கள்னால் முன்னோர்கள்னு பேர். அந்த பிதர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு அந்த பிண்டம்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அமாவாசை தர்ப்பணம் பண்ணால் எல்லாரும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். அன்பான நேயர்களை கொஞ்சம் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் எல்லா கோவிலையும் சாதாரணமாக ஒரு சிவாலயங்களில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேராவது தர்ப்பணம் பண்ணுவாங்க. அது மாதிரி மலேசியாவிலையும் தர்ப்பணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மலேசியாவில் நான் ஒரு கோயிலில் போய் ஒரு மாரியம்மன் கோயிலில் ஒரு 2 மாதம் இருந்தேன். அந்த 2 மாதத்தில் 2 அமாவாசை வந்தது. 2 அமாவாசைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்கு தர்ப்பணம் பண்ணி வச்சேன். ஆமாம், இங்கே நம்ம அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. அங்கே எல்லோரும் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க செழிப்பாக இருக்காங்க, அந்த நாடும் செழிப்பாக இருக்குது. அது மலேசியாவை விட சிங்கப்பூர் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், அங்கே இறை வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்குது. நம்ம நாட்டிலே இருக்குது, இருந்தாலும் நம்ம நாட்டை விட சிங்கப்பூரில் இந்த இறை வழிபாடு மிகவும் அருமையாக இருக்கிறது. அதனால் தினசரி ஒரு வேலை என்றே அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு பணி நிறையா இருக்கிறதுனால அவசரமாக வேலைக்கு ஓட வேண்டியிருக்கு. அதனால் கோவிலுக்கு போகும்போது, ஆனால் நிறைய மக்கள்லாம் கோவிலுக்கு போகிறாங்க, நிறைய தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க, நிறைய நல்லதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அன்பான நேயர்களே, தர்மம் நல்ல காரியங்களை செய்யுங்கள், பசித்தோர் முகம் பாருங்கள், நல் அறமும் நட்பும் என்று நினையுங்கள். நல்லறம் வேண்டும், நல்ல மர தர்மம், நல்ல நட்பு வேண்டும். அந்த 9ஆம் இடம் நமக்கு எப்படி அமையுதோ அது பொறுத்து தான் நமக்கு தொழில் அமையும். அடுத்து நமக்கு ஒவ்வொரு கட்டங்களாக இந்த 12 கட்டங்களை பற்றி நாம் ஆய்வு செய்வோம். அன்பான நேயர்களே, எல்லா மக்களும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனை பிரார்த்தனை, வள்ளல் பெருமான் முருகனை வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.